सल्लु अला नबी अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि नहमदुहु व नुसल्ली अला रसूलिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम व फ़िल क़ुरआनिल मजीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम इन्नल्लज़ीना यख़्शौना रब्बहुम बिल ग़ैबि लहुम मग़फ़िरतुन व अज्रुन कबीर சதகல்லாஹுல் அலீல் அலீம். நம்மை எல்லாம் முஸ்லீமாக முக்மீனாக ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாம் கேட்காமலே ஷேக் நாயத்து அவர்களுடைய கையை பற்றி பிடிக்கக்கூடிய பாக்கியத்தையும், இந்த மசாலை ஓதக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய ஷுஅபத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நல்ல அடியார்களுடைய கூட்டத்தில் நம்மளை ஆக்கி அருள் புரிந்தானே, அத்தகைய அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, தக்வா என்றால் நம் உஸ்தாதுமார்கள் கூறுவார்கள், தக்வா என்பது ஒரு மனிதன் அனைத்து பாவங்களையும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எதுவுமே ஏற்படவில்லை. அவன் செய்யக்கூடிய வாய்ப்பு எந்த ஒரு பாவம் அனைத்தும் செய்யக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் ஏற்படவில்லை, எந்த ஒரு சூழ்நிலையும் கிடைக்கவில்லையே. அந்த நேரத்தில் ஒருவன் தக்வா செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு பேர் தக்வா இல்லை. இதற்கு பேர் நண்பர்களே, அது பேர் இறையச்சம் இல்லை. மாறாக அனைத்து வாய்ப்பும் அவனுக்கு தோதுவானதாக இருக்கும். அனைத்து வாய்ப்பும் பாவம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூழ்நிலையும் அவனுக்கு தோதுவானதாக இருக்கும். மக்கள் கண்களை விட்டும் அவர்கள் துண்டிக்கப்பட்டவராக இருப்பார். மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அது சமயத்தில் ஒரு மனிதன் தக்வா செய்கிறார் என்று சொன்னால் இதற்கு பேர் தான் நண்பர்கள் தக்வா. வெறுமை மக்கள் அனைவரும் இருக்கும் சமயத்தில் செய்தால் இது பேர் தக்வா இல்லை. நண்பர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இன்னல்லாஹ யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். நிச்சயமாக சில அடியார்கள் ஆகிறவர்கள், சில நல்ல அடியார்கள் ஆகிறவர்கள் யக்ஷௌன ரப்பஹும், அவருடைய ரப்பை பயப்படுவார்கள். ரப்பை பயப்படுவார்கள். பில் கைபி, எந்த நிலையில்? மக்கள் கண்களை விட்டும் துண்டிக்கப்பட்ட நிலையில், மக்கள் யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த சமயத்திலே அவர்கள் தக்வா செய்கிறார்கள் அல்லவா, தன்னுடைய இறைவனுக்கு அஞ்சுறார்கள் அல்லவா. அப்படியாப்பட்டவர்கள் ஆகிறவர்கள் லஹும், அவர்களுக்கு இருக்கிறது அஜ்ரன் அலீமன். லஹும், அவர்களுக்கு இருக்கிறது மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். பாவ மன்னிப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அஜ்ரன் கபீர், பெரிய ஒரு நற்கூலி அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். நண்பர்களே, இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். ஒரு 3 நபர்களுடைய சம்பவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். நண்பர்களே, அந்த 3 நபர் என்ன செய்கிறார் என்று பார்த்தால், தன்னுடைய ஒரு சிறு வேலைக்காக ஒரு சஃபரில் ஈடுபடுகிறார்கள். காலை முதல் மாலை வரை சஃபரில் ஈடுபடுகிறார்கள். சரி, இரவு வருகிறது. அச்சமயத்தில் எங்கே தங்குவது என்று தெரியாமல் ஒரு குகை ஒன்று இருக்கிறது. அந்த குகையில் சரி இங்கே நைட்டு தங்கிடலாம், இங்கே இந்த இரவை கழித்து விடலாம் சொல்லிட்டு அவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க நண்பர்களே, அந்த குகையில் உள்ளே சென்று அங்கே ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சம்பவம் அங்கே நடக்குது. என்ன சம்பவம் என்று பார்த்தால், அவர்கள் அந்த உறங்கி கொண்டு இருக்கும் நேரத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது உருண்டினே பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளே நுழைந்தாங்களே அந்த குகை, அந்த குகையை அடிச்சிடுது. சரி, இவங்களும் என்ன பண்ணுறாங்க, இது திரிக்கிட்டு சரி நம்ம போயிட்டு எதனா முயற்சி பண்ணி தள்ளுவோம், வெளியே தள்ளி பார்ப்போம், சரி நவுத்தி பார்ப்போம் எதனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒரு முயற்சியுமே அவர்களுக்கு பயன் கொடுக்கவே இல்லை. சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, அந்த 3 நபர்கள் இருந்த ஒரு நபர் கூறினார், சரி நம்ம என்ன செஞ்சாலும் எந்த ஒரு பயனும் கொடுக்கல. சரி, நம்ம அல்லாஹ் தஆலா இடத்தில் கேட்டு பார்ப்போம். நம்ம செய்து இருப்பாங்க நல்ல அமல், நம்ம சாலிஹான அமல் செய்து இருப்போம்ல, அதை முன்வைத்து அல்லாஹ் தஆலா இடத்தில் நம்ம உதவி தேடுவோம் என்று அந்த நபர் கூறுகிறார். நண்பர்களே, சரி அந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, சரி இதன் மீது தோதுவாகி, அந்த கருத்தின் மீது தோதுவாகி ஒவ்வொரு அமலை சொல்லி, அவர்கள் வாழ்க்கையிலே செய்த சிறப்பான அமலை சொல்லி அதை அல்லாஹ் தஆலா இடத்தில் உதவி கேட்கிறார்கள். நண்பர்களே, அந்த 3 நபர்களும் கூறிய அந்த அமல்களில் ஒரு நபர் அதில் கூறுகிறார்,
என்னவென்று பார்த்தால் நண்பர்களே, அவருக்கு ஒரு பெண் மிகவும் பிரியமானவளாக இருந்தால், எந்த அளவுக்கு என்று பார்த்தால் இந்த உலக பெண்களை விட மிகவும் பிடித்தவளாக, மிகவும் முஹபத்துடையவளாக ஒரு பெண் இருந்தாள். அதான் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாவுடைய மகள். அந்த பெண் அவரும் மிகவும் பிடித்தவளாக இருந்தார் நண்பர்களே. சரி, அந்த நபரும் என்ன பண்ணால் தன்னோட ஆசையை அந்த பெண்ணிடம் சொல்கிறார். என்ன என்று பார்த்தால், என்ன இந்த மாதிரி பிடித்திருக்கிறது, சரி அது நிக்கா செஞ்சுட்டு ஒன்றா இருப்போமா, வாழ்வோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ப்ரொபோஸ் மாதிரி அந்த பெண்ணுக்கு பண்ணுறாங்க. அந்த பெண்ணு என்ன பண்ணா, இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து விடுகிறார்கள் நண்பர்களே. சரி, இவரும் என்ன பண்ணுறாரு, அந்த பெண்ணை விட்டு தன்னை துண்டித்து கொண்டு அவர்களே தன்னை விலக்கி கொண்டு இப்படியே 2 ஆண்டோ சில காலங்கள் செல்கின்ற நேரத்தில் அப்பெண்ணுக்கு ஒரு தேவை ஒன்று ஏற்படுகிறது. என்ன தேவை என்று பார்த்தால், ஒரு 100 திரகம் அந்த பெண்ணுக்கு தேவை ஏற்படுகிறது நண்பர்களே. அந்த பெண்ணுமே பல மக்களிடம் கேட்டு பார்க்கிறார், எதுவும் எந்த ஒரு உதவியும் கிடைக்கவில்லை. சரி, என்ன பண்ணுறது தெரியாமல் இந்த நபரிடம் வந்து கேட்போம், இந்த நபர் நம்மளை உதவி செய்வாருன்னு நினச்சி அவங்க வந்து கேட்குறாங்க. அந்த நபரிடமே வந்து கேட்குறாங்க நண்பர்களே. அந்த நபரும் என்ன பண்ணுறாரு, இதை ஒரு வாய்ப்பாக அவர் ஏற்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை அந்த பொண்ணுகிட்ட போடுறாரு. அந்த பெண்மணியிடம் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கொள்கிறார். என்ன ஒப்பந்தம் என்று பார்த்தா நண்பர்களே, நீ எதுவும் உடல் உறவு கொண்டால் நான் உங்களுக்கு இப்பயே 100 திரகம் கொடுக்குறேன். இப்படி உடல் உறவு கொண்டால் நான் 100 திரகம் கொடுக்குறேன் என்று அந்த பெண்ணிடம் ஒப்பந்தம் போட்டுக்கொள்கிறார். சரி, அந்த பொண்ணுக்கு வேறு வழி கிடைக்கல, இஷ்டம் இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு. சரி, வேறு வழி எதுவுமே கிடைக்கலனால அந்த பெண் என்ன சென்றாங்க, இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் ஒரு அறையில் ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்திலே ஹதீஸ்களே நண்பர்களே, இந்த வார்த்தையில் வருகிறது, அந்த பெண்ணுடைய 2 இந்த தொடைக்கு மத்தியில் நான் அமர்ந்தேன். அந்த சமயத்தில் அந்த பெண்ணு கூறினாள், இத்தகுல்லாக, அல்லாஹ்வை நீ அஞ்சிக்கொள் அப்படின்னு சொன்னோடனே அந்த பெண்ணை விட்டு நான் தவிந்து கொண்டேன். எப்படி பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பும் இருந்து மக்கள் கண்களை விட்டும் நான் தவிந்து இருக்கும் சமயத்தில் இந்த ஒரு பாவம் இந்த ரூமில் நடந்தாலும் யாருக்கும் வெளியே தெரியாது. அச்சமயத்தில் நான் தக்வா செய்தேன் என்று சொல்லி அந்த நபர் தக்வா செய்கிறேன் என்று அந்த நபர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விட்டார் நண்பர்களே. இதற்கு பேர் தான் தக்வா. இதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறி காமிக்கிறான், இன்னல்லாஹ யக்ஷௌன ரப்பஹும் பில் கைபி லஹும் மக்ஃபிரத்துன் அஜ்ரும் கபீர் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான் நண்பர்களே. அவருடைய ரப்பை பயப்படுவார்கள். இந்த நிலையில் பயப்படுவார்கள். மக்கள் இல்லாத சமயத்தில் மக்கள் என்னை பார்க்கிறார்கள், நான் இந்த நேரத்தில் இந்த தவறு வேணா செய்யலாம், இந்த தவறு வேணா செஞ்சாலும் யாருக்கும் வெளியே தெரியாது. அது சமயத்தில் யாரை பயப்படுவாங்க, அல்லாஹ் பயப்படுவாங்களே. அப்படியாப்பட்டவர்களும் அல்லாஹ் தஆலா இந்த கூலியை கொடுக்கிறான். என்னது, அஜ்ரன் கபீர் மேலும் மகுஃபிரத்தை கொடுக்குறான் நண்பர்களே. மேலும் ஒரு ஜுனேஹா என்ற கூட்டத்தை சார்ந்த, அதான் கோத்திரம் இருக்குல்ல, அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார் நண்பர்களே. எந்த நிலையில் என்று பார்த்தால், அந்த பெண்மணியும் ஒரு பாவத்தை செய்த ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு பெண்மணியாக வருகிறார்கள். என்ன குற்றம் என்று பார்த்தால் நண்பர்களே, அவர் ஒரு ஜினா செய்து இருக்கிறார்கள். சரி, அந்த நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இந்த மாதிரி நான் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஜினா செஞ்சுட்டேன், எனக்கு ஹத் அடிச்சிருங்க. எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஜினா செஞ்சுட்டேன், எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா கிடைக்காதா, நான் என்ன கஃபாரா செய்யுது, அது எதுவுமே கேட்கல. என்ன, நான் ஜினா செஞ்சுட்டேன், என்னை ஹத் அடிச்சிருங்க, ஒரே அடியாக என்னை கொலை பண்ணுறீங்க என்று சொல்கிறாங்க நண்பர்களே. அப்போ சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை உங்கள் உறவினர்களை கூப்பிடுங்க என்று கூப்பிட சொல்கிறாங்க. சரி, அவங்க என்ன பண்ணால் உறவினர் கூப்பிட்டு இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்வரா செய்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பெண்மணியை கூப்பிட்டு போய் என்னென்னலாம் நீங்கள் நசீத் செய்யுமோ அதெல்லாம் நசீத் செய்யுங்க. அடுத்த வாட்டி என்கிட்ட வரும்போது நான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறேன், ஒரு நல்ல தீர்ப்பாக நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அனுப்பிச்சி விட்டுறாங்க உறவினர் கூட. சரி, போயிட்டு அந்த உறவினருக்கு ஏதோ நசீத் செய்து திரும்ப கொஞ்சம் காலம் கழித்து கூப்பிட்டு வராங்க. அந்த பெண்மணி எந்த நிலையில் முதலில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்தில் வந்தார்களோ, எந்த நிலையில் வந்தார்கள், என்னை ஹத் அடிச்சுடுங்க எந்த உறுதியாக வந்தாங்களே, அந்த உறுதியுடன் தான் 2வது முறையும் வந்தார்கள் நண்பர்களே. அதே உறுதி, என்னை ஹத் அடிச்சு கொலை பண்ணுறங்க என்ற அந்த உறுதியுடன் வருகிறார்கள். வந்து என்ன பண்ணுறாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி என்னை திரும்ப அடிச்சேன் சாவடிச்சுடுங்க என்று அந்த பெண்மணி கூறுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இது மேலே மறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை ஹத் அடிக்க சொல்லிடுறாங்க. அது இந்த சும்மா இல்லை நண்பர்களே, பல மக்கள் கூடி கல்லை எறிந்து சாவடிப்பது. வெறும் கத்தியால் குத்தினா கூட ஒரு அடியாக செத்துருவோம். ஆனால் இந்த கல் எறிந்து ஒன்றா கொஞ்சமாக சாவது இருப்பது மிகப்பெரிய ஒரு அதாபு. அப்படிப்பட்ட அதாபே கேட்டு வாங்குறாங்க. எப்படி நம்ம பேனா எது வாங்கினா இந்த டேங்க் ஃப்ரீயாக கொடுப்பாங்களே, அந்த மாதிரி என்ன இதெல்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன அதை ஒரு அதாபை கேட்டு வாங்குறாங்க. எனக்கு இது கொடுங்க, ஏன்னா இந்த நிலைமையோடு நான் அல்லாஹ் கிட்ட திரும்பணும், அல்லாஹ் என்னை மன்னிப்பானா, அல்லாஹ் என்னை பார்ப்பானா, அந்த நிலையில் நான் செல்லுவேனா என்று எந்த ஒரு குற்ற உணர்ச்சியோடு நான் போவது அல்லாஹ் தஆலா இடத்தில் என்று. அதனால் என்ன பண்ணுறாங்க, அத்தடிக்க சொல்கிறாங்க நண்பரே. அதே மாதிரி அத்தடிச்சு அந்த பெண்ணுடைய மைத்தையும் எடுத்துன்னு வந்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த பெண்ணுக்கு இமாமாக இருந்து தொழு வைக்கிறாங்க.
தொழு வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வராங்க. வெளியே வரும்போது உமனாயை பிடிச்சி கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பெண்ணை ஒரு ஜினா செய்து இருக்கிறான், ஜினா செய்து இருக்கிறான், இவளுக்கு போய் நீங்கள் தொழு வைக்கிறீங்களே எப்படி சொல்கிறாங்க? அந்த ஜினா செய்த பெண்ணுக்கு நீங்கள் தொழு வைக்கிறீங்க என்று கேட்டபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பற்றி கூறுகிறான், நண்பர்களே, அந்த பெண்ணு செஞ்ச தௌபா இருக்கே, அந்த தௌபா எப்படியாப்பட்டது என்று தெரியுமா? 70 மதீனா வாசிகளுக்கு இந்த தௌபாவை பங்கு வைத்தாலும் அந்த தௌபாவில் மீதி பாதி மீதம் இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நண்பர்களே, இன்னும் தௌபா இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹ் தஆலா இடத்தில் அஞ்சி தன்னுடைய தௌபாவை கேட்டு இருப்பார்கள். நண்பர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், வமை யத்தவக்கில் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு வமை யத்தவக்கில் அலல்லாஹி வமை இத்தகில்லாஹி யஜஅல் லஹு மக்ரஜன். யார் அல்லாஹ் தஆலாவை தக்வா செய்தாரோ யஜஅல் அல்லாஹ் அவருக்கு ஆக்குவான் மக்ரஜன், அந்த பிரச்சனையை விட்டு என்னது ஒரு வெளியாகும் ஒரு இடத்தை அல்லாஹ் தஆலா ஆக்குவான். நண்பர்களே, நீ இதெல்லாம் கஷ்டமாக இந்த துனியாவில் எண்ணிக்கொண்டு இருக்கிறாயோ, இதெல்லாம் என் மனைவி சரியில்லைங்க, எனக்கு கணவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு, எங்கள் வீட்டு எங்கள் குடும்பத்தில் யார் சொன்னாலும் என் பேச்சு கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் மனதிலே உறுத்தி கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு தீர வேணுமா? அல்லாஹ் நீ தக்வா செய், இத்தகுல்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜன். இது தக்வா யார் செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த பிரச்சனையை விட்டு வெளியாகக்கூடிய இடத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். நண்பர்களே, மேலும் கூறுகிறான், வயர்ஸுகுஹு, உன்னம் அவனுக்கு ரிஸ்க் அளிப்பான். எப்படியாப்பட்ட ரிஸ்க்? அவன் அறிந்தே இருக்க மாட்டான், லா யஹ்தஸிப், அவன் அறிந்து இருக்க மாட்டானே, அப்படியாப்பட்ட ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான். நண்பர்களே, இவர் இடத்திலிருந்து எனக்கு ரிஸ்க் அல்லாஹ் கொடுப்பான், இவர் எனக்கு கொடுப்பாரு, இவர் எனக்கு பணம் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அவர் எண்ணிக்கையில் ஒன்று இருக்குமே, அந்த ஒரு எண்ணம் எதுவுமே இல்லாமல் எப்படி வந்துச்சுன்னே தெரியாது நம்ம கிட்ட. அப்படியாப்பட்ட ஒரு உதவியை, அப்படியாப்பட்ட ஒரு ரிஸ்கை அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் தஆலா அந்த தக்வா செய்து கொடுப்பான். நண்பர்களே, மேலும் அது மட்டும் இல்லாமல் வமை யத்தவக்கல் அலல்லாஹி, ஒரு படி நீ மேலே போயிட்டு வமை யத்தவக்கல் அலல்லாஹி, அல்லாஹ் மட்டுமே தவக்கல் வச்சனையா ஃபஹுவ ஹஸ்புஹு, உனக்கு போதுமானவனாக ஆகிவிடுவான். சகானாய் ஒரு பயானில் கூறி காமித்தார். நண்பர்களே, கூறி காமித்தார்கள், ஒரு சூஃபி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கடல் ஓரமாக காலை நீட்டி படுத்துட்டு இருக்காங்க ஒரு மாலை நேரமாக. அந்த காலத்து ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அச டைமில் இந்த மாலை நேரமாக என்ன பண்ணுவாங்க, பீச் ஓரமாக இது கடல் ஓரமாக கொஞ்சம் வாக்கிங் மாதிரி நடந்து போவாங்களே. அந்த சமயத்தில் சரி இவரும் இது சூஃபியும் மகான பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ராஜா கிளம்பி அந்த மன்னர் வந்து இந்த மாதிரி நடந்து வராரு. வந்துருமா அவங்க கூடயே ஒரு ராஜா வந்தால் யார் வருவா, சிப்பாய் வருவாங்க, மந்திரி வருவாங்க, எல்லாம் வருவாங்களே, அவங்க எல்லாரும் பின்னாடி வராங்க. வந்துட்டு உடனே இந்த சூஃபியை பார்க்குறாங்க, இன்னும் இவர் ராஜா வராரு, கால் நீட்டி பார்த்துட்டு இருக்காரு. சரி நம்ம போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அந்த மந்திரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த சூஃபிகிட்ட சொல்கிறாரு, ராஜா வராரு, ராஜா வராரு, அவருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கும்படியாக காலம் மடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அவர் சூஃபிகிட்ட சொல்கிறாரு. அந்த சூஃபி என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த சூஃபி, நீங்கள் ராஜா கிட்ட கையை நீட்டிட்டப்பா, அதனால் உன் கால் ரெண்டுத்தையும் மடக்கிட்ட, நான் எவன்கிட்டையுமே கை நீட்டல, நான் யார்கிட்டையுமே கை நீட்டல, அதனால் என் காலை விரிச்சு வச்சுட்டேன்ப்பா. எப்படி எவன்கிட்டையுமே நீ எவன்கிட்டையும் கையை நீட்டல, என் காலை அதெல்லாம் விரிச்சு வச்சிட்டேன். நீ எவன்கிட்டையுமே கை நீட்டாத இந்த துனியாவில், நீ அல்லாஹ் தஆலா கிட்ட கை நீட்டி வாழு, அல்லாஹ் அவனை எப்படி வாழ வைக்கிறான்னு மட்டும் பாரு. எப்படி சூஃபி சொல்லி காமிக்கிறான். நண்பர்களே, அப்படியே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானாங்க.